கரைகளந்த இனவெள்வளை சோர என் உள்ளம் கவர்கள்வன் கரைகளந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை கதிர் சிந்த பிறைகளந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றேனார். இப்ப போன பாடல்ல சொன்னார், ஊழி காலத்தை சொன்னார், இறைவன் சங்காரக்காரனன். அது எப்படிங்க இந்த இப்ப நாம ஒரு யோசனை, நமக்கு ஒரு கேள்வி வரும், அது எப்படிங்க இது மட்டும் மிதக்கும்? சிவபெருமான் எல்லாமே ஒடுங்கும். எங்க போய் ஒடுங்கும்? எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுங்க அப்படிங்கிறோம். இப்ப அழிஞ்சு போச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது இருக்குது. எங்க இருக்குது? இப்ப இந்த இடத்துல இருட்டு இருக்குதா இல்லையா? இருட்டு இருக்குது. எங்க இருக்குது? அடையானம் அப்படிங்கிறீங்களா? இருள் அடங்கி இருக்குதுன்னு அர்த்தம். இருள், ஆமா, ஒளி இருக்குது, அதனால அந்த இருட்டு எங்க இருக்குது? அடங்கி இருக்குது. இப்போ அழித்தல் அப்படிங்கிறது ஒடுக்குதல். இந்த உலகங்கள் எல்லாம், அந்த உலகத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் எங்க இருக்கும்? சிவபெருமான்கிட்ட ஒடுங்கி இருக்கும். இப்ப யாரு மட்டும் இருப்பா? அதைத்தான் இந்த இடத்துல சொன்னாரு, பெருமை பெற்ற. இப்ப இங்க என்ன நுட்பம் அப்படின்னா, நாம நினைச்சிடக்கூடாது, ஓ அப்படின்னா இந்த ஊர் மட்டும் அழியாம இருந்துச்சு, அப்ப மற்ற ஊர்லாம் அப்படின்னு கேள்வி இருக்கும். அப்படி கிடையாது. என்ன இதுக்கு பொருள் அப்படின்னா, சிவபெருமான் என்பவன் சங்காரகாரனன், ஒடுக்கத்தை செய்பவன், தன்னுள் எல்லாவற்றையும் ஒடுக்கிக் கொள்பவன். அப்ப எதுவும் இருக்காது, சிவபெருமான் மட்டும் இருப்பார். மீண்டும் உயிர்கள் பக்குவம் அடைந்து அந்த வினைகளை கழித்து தீர்ப்பதற்காக மறுபடியும் என்ன பண்ணுவார் சிவபெருமான்? தன்னிடத்தில் ஒடுங்கிய உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பான். புனர் உற்பவம்னு சைவ சித்தாந்தங்கள். அதான் அந்த பாட்டு சொன்னது. அடுத்த பாட்டு மறை கலந்த ஒளி அப்படின்னா நம்ம ஒளி கலந்த மறை அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளணும். ஒளி கலந்த மறை பாடலோடு ஆடலர் ஆகி. சிவபெருமான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா பாடகர். பாடகர் மட்டுமா? ஆடுறவளையும் வல்லவருங்க அவரு. பாட்டும் நானே பாடினாரா இல்லையா? எல்லாம் அவரு தான். பாட்டு மட்டும் இல்ல, இருநிலனாய் தீயாகி நீருமாகி சொல்லாகி பொருளாகி எண்ணாகி எண்ணுக்கோர் எழுத்துமாகி காயாகி பழமாகி தாயாகி தந்தையாகி மக்களாகி நானாகி நீயாகி எல்லாமே அவர் தான். இப்போ சிவபெருமான் எப்படி பாடுறாரு? மறை கலந்த ஒளியோடு கூடிய பாடல், அந்த பாடலோடு ஆடல், ஆடலராகி. நீங்க சேக்கிழார் பெருமான் அருமையோ சொல்லுவார், தடுத்தாட்கொண்ட புராணத்தை சொல்லும் பொழுது, தூமறை பாடும் வாயார் சொற்றமிழ் பாடுக என்றார். நீ சொல் தமிழால் என்னை பாடுண்டு போனார். அது எப்படி? நாமளும் பாட்டை கேட்டு கேட்டுட்டே இருக்கிறோமே அப்படின்னு திருவாரூர்ல என்ன பண்ணிட்டாரு? பாடியேட்டார். தில்லைவாள், காலையில் நீங்களாம் பாடினீங்க, தில்லைவாள் அப்படின்னு அடிய ஒரு பாடினார். அதுக்கு முன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே கொடுக்கிறார், பெருமையால் தம்மை ஒப்பார் அப்படின்னு ஒரு பாட்டையே சொல்றாரு. நம்பி ஆரூரருக்கு இவரை நீ அடைகன். இது நமக்கு திருமுறைகள் சார்ந்து. இறைவன் பாடலோடு ஆடலராகி மழு ஏந்தி. மழு இறைவனுடைய 2 கரம் இருக்குது. இறைவனுக்கு எத்தனை கரம்? எத்தனை தோடு? 8 தோல். எண் தோழன். 8 தோல் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. இறைவனுக்கு மணிவாசகர் திருவாசத்தில் அருமையா சொல்லுவார், நிலம் நீர் உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன் புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றார். அதனால எண் தோழன். 4 கரத்துல 2 கரம் அபய வரத கரம்னு சொல்லுவோம். அருள் செய்து தன்னை அடைவதற்கு. இன்னும் 2 கரம் இருக்கும். அதுல வலது கரத்துல என்ன இருக்குது? மழு இருக்கும். இடது கரத்துல இந்த மான்
சிவபெருமான் மானுடைய முகம் சிவபெருமான் காதை நோக்கி இருக்கும். மழு இருக்கும். இங்க சொன்னாரு மழு. ஏன் மழு? மழுனா அது ஆயுதம். அதாவது தீப்பிழம்பு மாதிரி இருக்கும். அந்த ஆயுதம் எப்படி இருக்கும்? தீப்பிழம்பு மாதிரி இருக்கும். தீ என்பது, தீயினுடைய குணம் என்னங்க? உண்மை விளக்கத்தில் அருமையா சொல்லுவார் மணவாசகர், சுட்டு, ஆமா, அது அப்படியே இது. அப்போ ஆன்மாக்கள் செய்யக்கூடிய தவறுகளை, குற்றங்களை எல்லாம் என்ன பண்ணிடுவாரு சிவபெருமான்? அதற்காக மழு வச்சிருக்கிறார். இந்த மழு என்பது மரக்கருணை புரிவதற்காக மழு வச்சிருக்கிறாருன்னு நாமலாம் ஐயோ நம்மளும் தவறு செஞ்சா சாமி கண்ணை குத்திவிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இவர் என்னமோ மழு வச்சுட்டு வெட்டிடுவாருங்கிறாரு. அந்தந்த ஆன்மாக்களுடைய தவறு என்ன அப்படிங்கிறத பார்த்து இறைவன் மரக்கருணை செய்வார். இங்கே திரு உந்தியார் திருவாசகத்தில் படிச்சீங்கன்னா இறைவனுடைய மரக்கருணையை அதில் மணிவாசகர் அருமையாக பாடியிருக்கிறார். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை, ஆமாம், கையை தரித்தான் என்று உந்தி பெற, நாமகள் நாசி பிரமன் சிரம்பட, சோமன் முகம் நெறித்து உந்தி பெற அப்படின்லாம் பாடுறார். அதெல்லாம் மரக்கருணை இறைவன் செய்ய. ஏன் மரக்கருணை செய்யணும் அப்படின்னா, அந்த குற்றம் அந்த ஆன்மாக்களுக்கு தீவினையாக சென்று மறுபடியும் அந்த ஆன்மாக்கள் பிறப்புக்கு வரக்கூடாது அப்படின்னு செய்யறார். அது செய்யணுமா வேணாமா? டாக்டர் 3,50,000 ரூபாய் கட்டிட்டேன், எனக்கு எப்போ ஆப்ரேஷன் அப்படிதானே கேட்குறோம். நம்ம ஏதாவது வலிக்குமே அப்படின்னு வேணான்னு சொல்கிறோமா? அவர் என்ன பண்ணுவார்? 3 லட்சம் வாங்கிட்டு என்ன பண்ணுவார்? வைத்த நாம் வயிற்று கிழிக்கிறதுக்கு எப்பங்க அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ஏன்? ஐயோ தாங்க முடியல சார், வயிற்று வலி, சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுங்க, நாளைக்கா, இன்னைக்கே பண்ணுங்க, அதான் பணம் கட்டிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? எப்படியாவது அந்த நோய் துன்பம் போகணும், அதுக்கு நான் பணம் எவ்வளோ வேணாலும் கட்டுறேன், என் உடம்பை நீங்கள் கிழிச்சாலும் அந்த துன்பத்துக்கு இது கொஞ்ச நாள், 10 நாளில் சரியாக போயிடும். ஒரு 10 நாள் கொஞ்சம் சிரமப்பட்டால் பல நாள் வயிற்று வலி தீர்ந்துடும். அதனால பரவாயில்ல, கிளிங்க, 10 லட்சம் தானே, போயிட்டு போகுது, நான் அப்புறம் சம்பாரிச்சுக்குவேன். ஆமாம், என்ன வேணாலும் பண்ணுங்க, எத்தனை கையெழுத்து வேணாலும் வாங்கிக்கோங்க, எத்தனை லட்சம் வேணாலும், ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. ஏன்? என் துன்பம் தாங்க முடியல. இந்த துன்பத்தை நீக்குவதற்கு மருத்துவர் செய்கிறார். அவருடைய நோக்கம் என்ன? வயிற்று வலியை குணமாக்கணும். சிவபெருமான் பிறவிங்கிற நோயை குணமாக்குறதுக்கு மரக்கருணையை செய்கிறார், மழு ஏந்தி. அதை நாம் உணர்ந்துக்கணும். நல்ல பிள்ளைங்களுக்கு அவெல்லாம் செய்ய மாட்டார், உங்களை மாதிரி அடியார்களுக்கெல்லாம் மரக்கருணை செய்ய மாட்டார். ஏன்? அறக்கருணையே செய்கிறவர். அம்மையப்பராக வந்து அப்படியே கல்லை பிசைந்து கனியாக்கின்னு மணிவாசகர் சொல்கிற மாதிரி அப்படியே லேசா அப்படியே போயிட்டு என்ன மாதிரி வலிய வினை உள்ள ஆன்மாக்களுக்கு வலிய வந்து தான் செய்வார். கொஞ்சம் அழுக்கு இருக்கிற துணிக்கு ட்ரீட்மெண்ட் வேற, நிறைய அழுக்கேறிய துணிக்கு அழுக்கு போயாகணுமே. ஐயோ நான் 10,000 போட்டு வாங்கினேங்க, என்ன பண்ணுறது, பட்டு புடவையில் அழுக்காயிடுச்சே, செலவு மருந்தை போட்டு ஏதோ ப்ரெஷ் வச்சு தீர்த்தி ஏதோ ஒன்று பண்ணி ஐயோ போட்டுங்க, அழுக்கு போனால் தானே பரவாயில்ல. அது மாதிரி உயிர்களுடைய குற்றத்தை நீக்குவதற்கு இறைவன் மழு ஏந்தி மரக்கருணை செய்கின்றான். இறை கலந்த, இறை அப்படின்னா இந்த இடத்துல மணிக்கட்டு, வளையல் போட்டிருந்தா இங்கே தாண்டி வராது, இங்கே என்ன ஆகிடும், உள்ளே தள்ளிட்டோம்னா இங்கே லாக் ஆகிடும், இதை கலந்து வராது. அப்படி இனவெள்வளை வளையல்கள் மணிக்கட்டையும் கடந்து என்ன ஆகுது, கலண்டு விழுவது மாதிரி என் உயிரை தன்மயமாக்கி கொண்டான். யாரு? கரைகள் அந்த கடியார் பொழில் இருள் சூழ்ந்த அந்த சோலை. இருள்னா என்ன? அந்த சோலைகள் செறிவாக நிறைந்து மரங்கள் வளர்ந்திருக்குது, சூரிய ஒளி
சூரிய ஒளிக்கதிர் உள்ளேயே வரலையாம். அதனால அந்த சோலைக்குள்ள போனா இருட்டா இருக்குதான். இருள் கரை கலந்த கடியார் பொழில் நீடு உயர் சோலை கதிர் சிந்த. அப்படியே அந்த சோலைகள்ல நில ஒளியானது அப்படியே சிந்துகிறது. அப்படியே அங்கங்க ஒண்ணு கோடு ஓட்ட மாதிரி பிறை கலந்த. அப்படி வானத்தில் இருக்கிற அந்த கதிரவன் ஒளி வீசுகின்றதே, அந்த கதிர் அந்த சந்திரனை சூடியிருக்கக்கூடிய அந்த பிறையை தன் சடையில் சூடியிருக்கக்கூடிய பிரமாபுரத்தில் விரும்பி எழுந்தருளுக்கும் பெம்மான் இவனன்றே என் உயிரை தன்மயமாக்கி கொண்டவன். சடைமுயங்கு புனலன் அனலன் எரிவீசி சதிர்வு எய்த உடை முயங்கும் அறவோடு உளிதந்து எனது உள்ளம் கவர் கள்வன். கடல் முயங்கு களிசூழ் குளிர்கானலம் பொன்னம் சிறகன்னம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. சடைமுயங்கு புனலன். இந்த இடத்துல போன பாட்டில் சொன்னார் இந்த பிறை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இருள் நீக்கி இன்பம் தருபவன் அர்த்தம். இந்த பாடல் என்ன சொல்றாரு? உயிர்களுக்கு இன்ப நுகர்வை போகத்தை தருபவன். சடை முயங்கு புனலன். சடையில் கங்கை முயங்கி கொண்டிருக்கிறது, அங்க அப்படியே உலாவிட்டு இருக்கு. அனலன் தண்ணியும் வச்சிருக்கிறாரு, கையில நெருப்பையும் வச்சிருக்கிறார். தண்ணி ஏதாவது வலிஞ்சு வந்துச்சுன்னா நெருப்பு அணைஞ்சிருமா என்ன? அப்படிலாம் அணையாதீங்க. ரெண்டும் வச்சிருக்கிறார். புனலன் அனலன் எரிவீசி சதிர்வெய்த. அப்படியே இந்த அவன் அந்த எரி கையில் நெருப்பும் சடையில கங்கையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு? உட்காந்துருக்கிறாரா? இல்லை, ஆடுறாருங்க. கையில் பாருங்க நெருப்பு, கங்கை. அது சடை ஒரு பக்கம் ஆடுது, அதில் கங்கையும் ஆடுது. கையில் நெருப்பு, அதை வச்சுட்டு ஆடுறார். எரி வீசி சதிர்வு எய்த. இது மாதிரி யாராலும் செய்ய முடியுமா? சிவபெருமானால் மட்டும்தான் செய்ய முடியும். நாம் ஏதாவது தலையில் வச்சுட்டு ஊற்றுனா நம்மளாம் ஆட முடியுமா? ஏங்க சும்மாவே ஆட முடியல, கையில் அதை இதையை வச்சுக்கிட்டு எங்க ஆடுறது? ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரு. அப்படி சதிர்வு எய்த சதுரப்பாடு உடையவன். அப்படின்னா யாராலையும் முடியாத ஒன்றை விளையாட்டாக செய்பவன் சிவபெருமான். அதனாலதான் அவன் செய்கிற அந்த கருணையை திரு விளையாடல். நாங்க அந்த பேர்ல படம்லாம் எடுத்து அதை வேற நாமளும் அதை பார்த்து கைத்தட்டி. நம்ம விளையாட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? யாராலும் முடியாத ஒரு செயலை எளிமையா செய்யறதுக்கு பேர் விளையாட்டு. அடையாங்க ஒரு விளையாட்டா செஞ்சிருவாருங்க. சிவபெருமான் தான் செய்வார். அதனாலதான் திரு விளையாடல். சிவபெருமான் அந்த அருட்செயல்களை திருவிளையாடல் புராணம் என்றே பரஞ்சோதி முனிவர் பாடம். யாராலையும் செய்ய முடியாது. எல்லா உலகங்களுக்கும் தலைவனாகிற சிவபெருமான் விறகு வெட்டியே வர முடியுமா? நம்ம நினைச்சு பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு விளக்கமாறு எடுத்து கூட்டுவோமா? யாரு? நானா? அப்படிமா நம்ம வீட்டில் நம்ம சொன்னா கூட்டிடுவோமாண்ணா? அது எப்படிங்க? அதெல்லாம் அவங்க செய்யற வேலை, இதெல்லாம் இவங்க செய்யற வேலை. இப்போ சிவபெருமான் எல்லா உலகங்களுக்கும் தலைவர். அவர் எப்படி வர்றாரு? விறகு வெட்டியா வர்றாரு. பன்றியா இருக்கிறார். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த வளையல் விற்கிறார். மண்வெட்டி சுமந்துட்டு மண்ணை சுமக்க வர்றார். கூலியாளா பிட்டை சாப்பிட்றாரு வாங்கி. கருங்குருவி இப்படின்னு அவர் செஞ்சதெல்லாம் திருவிளையாடல். நீங்க அதில் பார்த்துக்கங்க. அப்படி பெருமான் சதுரப்பாடு உடையவன். உடை முயங்கும் அறவோடு. உடை கட்டியிருக்கிறாரு, புலித்தோல் உடை. அது மேல கச்சு. பாம்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? பெல்ட். நம்ம பெல்ட் கட்டுற மாதிரி கச்சுன்னு பேர் அதுக்கு தமிழ்ல. கச்சு அப்படி இருக்கு. என்ன பண்ணியிருக்கிறாரு? உடையோ முயங்கும் அறவோடு. அந்த உடையில் பாம்பு என்ன பண்ணியிருக்கிறாரு? கட்டியிருக்கிறாரு. அவர் ஆடுறாரு,
சடையில் கங்கை ஆடுது, கையில் நெருப்பாடுது, மழுவாடுது, புலித்தோல் ஆடுது, அதில் இடுக்கி கட்டியிருக்கிற பாம்பு ஆடுது. மானாட மதியாட மழுவாடன்னு பாட்டு ஒரு பாட்டை பாடின. இதெல்லாம் நம்ம ஞானசம்பந்தர் சொல்லிட்டார். உடைமுயங்கும் அறவோடு உளி தந்து, இப்படி திரிந்து உளி தந்து திரிந்து என் உள்ளம் கவர் கள்வன். கோயில் சுடுகாடு, கொள்புளித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலி. என்னமோ சாமியை பெருசு பெருசுன்னு பேசுறிய. அவர் சுடுகாட்டில் இருக்கிறாரு, எலும்பு மாலை போட்டிருக்கிறாரு, சாம்பல் அள்ளி பூசிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் பார்த்தா யாரா கிட்ட வருவாங்களா? ஏதோ நல்ல அருமையாக ஒரு பட்டு பீதாம்பரம் இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு நகை நட்டெல்லாம் போட்டு அழகாக அப்படியே சந்தனம் குங்குமப்பூ கமல் சாந்து இதெல்லாம் அணிஞ்சிட்டு அப்படி இருந்தால் பார்க்குறவங்க சாமி அப்படின்னு வருவாங்க கிட்ட. இப்படி இருக்கிற உங்கள்கிட்ட யார் வருவா அப்படின்னு கேள்வி. அவன் யாரு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்ட அப்படி நீ பேச மாட்ட. தாயும் இழி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் அவன் இல்லாமல் ஒரு அணுவும் இங்கே கிடையாது. அவன் தான் எல்லாம். அப்படியோ? அவனா இப்படி இருக்கிறான்? அதான் இங்கே சொல்றாரு, உடைமுயங்கும் அறவோடு உளி தந்து அவன் கோலத்தை பார்த்து ஆராயணும். ஏன் சுடுகாட்டில் இருக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டா, ஐயோ சாமி நீங்களா உங்களை மறப்பனா? ஏன் சாம்பலை பூச்சிருக்கிறார்? ஐயோ சாமி இவ்வளவு கருணையா எனக்காக செய்கிறீங்க. அதை தெரியாமல் வெறும் சாம்பல் எலும்பு அப்படின்னு மட்டும் பார்த்தா அவங்கிட்ட போக முடியாது. எதுக்குங்க போட்டிருக்கிறாரு? எதுக்கு சாம்பலை பூசினாரு? எதுக்கு கங்கையை சூடனாரு? எதுக்கு மானை வச்சிருக்கிறாரு? எதுக்கு மழு வச்சிருக்கிறாரு? எதுக்கு புலித்தோல்? எதுக்கு யானை தோல்? இத்தனையும் நாம் ஆராய்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்படியே அதை உணர்ந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உள்ளம் கவர்ந்தவன் ஆயிடுவான். அதான் ஞானசம்பந்தர் சொல்றார், என் உள்ளம் கவர் கள்வன். கடல் முயங்கு களிசூழ் குளிர்கானலம் பொன்னம் சிறகண்ணம் பெடைமுயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான். களிசூழ் கடல்ல, கடல் பகுதியில் உப்பு தயாரிப்பாங்க. அந்த உப்பு தயாரிப்பதற்கு பாத்தி கட்டி அந்த உப்பு நீர் அதில் விட்டுருப்பாங்க. அது காஞ்சி போக போக என்ன ஆகிடும்? அதுக்கு பேரு உப்பங்களின்னு பேர், களி. அப்படி இருக்கக்கூடிய அந்த குளிர்கானல், அந்த காடு, அங்கே அழகான பொன்னம் சிறகண்ணம், அழகான அந்த அன்னப்பறவை தன் துணையோடு வாழக்கூடிய பிரமாபுரம். இங்கே சீர்காழிக்கு அந்தாண்ட போனீங்கன்னா அப்படியே பூம்புகார் வந்துடும். இங்கே அதை பதிவு பண்ணுறாரு பாருங்க. அப்படி அன்னப்பறவை தன்னுடைய துணையோடு வாழக்கூடிய பிரமாபுரம். எப்படி இறைவன் அம்மையப்பராக இருக்கிறார். தென் ஐயா பூம்புகார், ஆமாம் பூம்புகார் தான் காவிரி போய் புகர இடம். நீங்கள் அந்த அதனால தான் புகார் அப்படின்னு பேர். புகார் அப்படிங்கிறது காவிரி கடலில் புகர இடம். நம்ம சாய்க்காடு, பல்லவனீச்சரம், திருவெண்காடு அப்படியே அந்த பக்கம் இருக்கும். நீங்கள் இந்த உப்பங்களி இங்கே சொல்கிறார். அப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறாரு? எப்படி நீங்கள் மணிவாசகர் வாக்கில் சொன்னால், தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன்னு கேட்பான். அவன் பெண்பால் உகந்திலனேல் விண்பால் யோகைதி வீடுவர்கான் அப்படின்னு கேட்பார். அவன் மட்டும் போகமூர்த்தியாக இருந்து அருள் செய்யலைன்னா உயிர்கள் வீடு பேர் அடையாதுன்ட்டார். அப்போ போக வடிவமாக இருந்து உயிர்களுக்கு போகத்தை அருள் செய்பவன் அன்னம் பெடையோடு வாழக்கூடிய பிரமாபுரத்தில் மேவி இருக்கக்கூடிய பெம்மான் இவன் அன்றே. வியர் இலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயர் இலங்கை அறையன் வழி செற்று எனது உள்ளம் கவர்கள்வன். துயரிலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. வியர் இலங்கு அப்படின்னா வியர்வை, வரை உந்திய தோல், மலை போன்ற தோள்களில் வியர்வை வருமாறு தன்னுடைய வீரத்தையே பெரிதாக கொண்டு உயர்ந்த இலங்கைக்கு அரசனாக இருந்த ராவணன் கைலையை பெயர்த்தெடுத்தான். அவனுடைய வழி செற்று, அவனுடைய வலிமை என்ன பண்ணாரு?
வலிமையே இல்லாம பண்ணிட்டார். எதை வலிமைன்னு நினைச்சானோ, எனக்கு 10 தலை 20 தோல்னு நினைச்சான், அதையெல்லாம் என்ன பண்ணிட்டார் சிவபெருமான்? அத்திப்பழம் நசுங்கிற மாதிரி நசுக்கிட்டாராம். எப்படி நசுக்கிட்டாரு? தலை எங்க தோல் எங்கன்னு தெரியாத மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எதை வலிமையா கருதனானோ அதெல்லாம் ஒரு துளியும் வலிமை இல்லாததாக உணர வைச்சான் இறைவன். அதான் எதை வலிமையாக கருதினானோ அதையெல்லாம் வலிமை இல்லைன்னு உணர வச்சார். வலி செற்றுனா தான் அர்த்தம். உணர்ந்த உடனே என்ன பண்ணார் ராவணன்? இறைவனுக்கு கானம் பிடிக்கும். கானம்னா காணா பாட்டுன்னு சொல்றமே, கானம்னா பாட்டு. அது இசையோட பாடனா இன்னும் அவருக்கு பிடிக்கும். எங்க போறது வீணைக்கு? இருக்கிறது மலைக்கடியில அழுத்திட்டு இருக்கிறார். அதனால் அவன் என்ன நினைச்சான்? தன்னுடைய உடம்புல இருந்து எலும்பை உடைச்சி நரம்பை வச்சு சாமகானம் பாடினான். என்னங்க பாடினான்? ராவணன் என்ன பாடினாரு? அதுக்கு பஞ்சாக்கர திருப்பதி இதில் ஞான சம்பந்தர் சொன்னார், அஞ்செழுத்த பாடினான். அஞ்செழுத்த அவனை உய்ய வச்சிச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிவபெருமானை பாடினான். அஞ்செழுத்துங்கிறது சிவபெருமான். சிவபெருமான பாடினான். சாமகானம் பாடினான். அவருக்கு என்ன கொடுத்தாரு சாமி? ஆமா, 1 2 கொடுப்பாரு சாமி. யாருக்கு? அவன் ஏதாவது வந்து பூஜை பண்ணானா? 1008 அர்ச்சனை, பாலபிஷேகம், ஒன்னே ஒன்று தான் செஞ்ச குற்றத்தை, தான் செய்த தவறை தவறுன்னு உணர்ந்தான். முதல்ல உணர்ந்துட்டு, பெருமானே என்னுடைய அறியாமையினால் செய்துவிட்டேன் என்று வருந்தி இறைவனை அடைவதற்காக பாடனான். உடனே என்ன பண்ணிட்டாரு? குற்றம் நீங்கியது. உடனே பெருமான் என்ன பண்ணாரு? இந்தா உனக்கு நீண்ட ஆயுள், வாழ்நாள், யாருகிட்டயுமே இல்லாத ஒரு அஸ்திரம், வாழ், கூறிய வாழ், ஒளியுடைய வாழ். அப்புறம் பேரு ராவணன். இன்னையிலிருந்து உனக்கு பேரு ராவணன். பேரு, ஆயுள், வாழு, தேர், இத்தனையும் கொடுத்துட்டார். அப்ப நாம் நம்முடைய தவறை நாம உணர்ந்து பெருமானே அப்படின்னு நின்னா சிவன் என்ன பண்ணுவாரு? எல்லாமே உனக்குத்தான் கொடுத்துருவார். எனக்கு எதுக்குப்பா? எனக்கு எதாவது தேவையா? இந்த வாழை வச்சுக்கிட்டு நான் இதை போர் செய்ய போறேன் கிடையாது. நானே காலமா இருக்கிறேன். எனக்கு என்ன காலம்? இந்தா உனக்கு சாமி நான் ஒரு 1000 வருஷம், இந்த 10,000 வருஷம் வாழு, எல்லாமே கொடுத்துருவார். அதான் இங்க சொல்றாரு, உயர் இலங்கையரையன் வழி செற்று, அவன் வலிமையை கெடுத்து அவனுக்கு செய்த கருணையை உணர்ந்தங்க. அப்படியே உருகனே பெருமான் என்ன ஆயிட்டாரு? என் ஆன்மாவை தன்மயமாக்கி கொண்டார். யாருங்க அவரு? கடல் முயங்கு களி துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள். இந்த பாட்டுல அருமையா சொன்னாரு, துயர் இலங்கும் உலகு. ஆமா, நினைச்சுக்கிட்ட இந்த உலகம் அந்த ஊர்ல பிறந்திருந்தா பரவாயில்லைங்க, பரவாயில்ல. உங்க ஊர்லாம் நானும் போய் இந்த ஊர்ல அப்படியா? நானும் ஒரு அமெரிக்காவில் பிறந்திருந்தா பரவாயில்ல, அங்க பிறந்திருந்தா பரவாயில்ல, இங்க இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே துயர் அப்படின்ட்டார். நீ அமெரிக்காவில் இருந்தா என்ன, ஆஸ்திரேலியாவில் இருந்தா என்ன, எங்க இருந்தா என்ன, இந்த உலகமே துயர் இலங்கும், துயர் நிறைஞ்சிருக்கிறது. துயர் இலங்கும் உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் துன்ப உலகு. ஏங்க அப்படி சொன்னாரு? ஏன்னா இந்த உலகம் துன்பத்தை தரும் கண்ம பூமி. நாம வினையை அனுபவித்து கழிப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்துக்கு வந்த நான் என்ன பண்றேன்? முன்ன செஞ்சதை அனுபவிச்சுட்டு சும்மா போறேனா? கிடையவே கிடையாது.
போகிறப்ப என்னுடைய லிமிட்டேஷனை தாண்டி லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறேன். விமானத்தில் தான் லிமிட்டு, வரையறை இத்தனை கிலோன்னு. சிவபெருமானது வரையெல்லாம் கிடைக்காது. வேறு ஓம்பாடு உன்னால் எவ்வளோ தூக்கிட்டு வர முடியுமோ தூக்கிட்டு வா, அதை நீ தான் அனுபவிக்க போகிற, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு விட்டுறாரு. அவர் எந்த வற்புறுத்தலும், அவர் சர்வாதிகாரி கிடையாது. வேறு நீ இதை அனுபவிக்கணும், போயிட்டு வா, அவ்வளோதான் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அதை அனுபவிச்சுட்டு வெறுங்கையோட போனால் நல்லது. வெறுங்கையோடு போகலினாலும் கூட ஏதோ கொஞ்சமாக கொண்டு போனால் கூட பரவாயில்ல இல்லையே. அடையாங்க இன்னும் இத்தனை இருக்குது, இது சும்மா 1%, இன்னும் 100 லாரி பின்னால் நிற்குது. இதுங்கப்பா. இப்போ வினை என்பது எப்படி, நீங்கள் வினை கோட்பாடுனே தனியாக இருக்குது சைவ சித்தாந்தத்தில். வினை என்ன ஆகுது, வினை பெருக்கம். நாங்கள் வினை பிறவி, நாங்கள் மணிவாசகர் வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு, இந்த பிறவியில் அகப்பட்ட வாட்டி என்ன ஆயிடுச்சு தெரியுமா, சாமி நான் உன்னை நினைக்கிறதையே மறந்துட்டேன். உன்னை நினைக்கணும், நினைக்கிறனா இல்லை நினைக்கிறது பிசில, நினைக்கிறதையே மறந்துட்டேன். நினைக்கிறது இல்லைங்கிறது அடுத்து வேற, நினைக்கிறதையே எவ்வளோ கொடுமை தெரியுமா. நினைக்கிறதுலையே நினைக்கிறதையே மறந்துட்டேங்கிறது எவ்வளோ. அதான் இந்த உலகம் என்ன பண்ணுவான், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கும். அது மாயை புதுசு புதுசாக அந்த மயக்கம். அப்போ நமக்கு நம்முடைய அறிவு அறியாமை வயப்பட்டு என்ன நினைக்குது, யான் எனது, விருப்பு வெறுப்பு, நல்வினை தீவினை, மறுபடியும் சேர்த்து பாவம் புண்ணியம், மறுபடியும் வா, போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால துன்ப உலகு. இந்த துன்ப உலகத்தில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம், எத்தனை ஊழிக்காலம் வந்தாலும் சரி, இந்த பெயர் மட்டும் அழியாது. எத்தனை ஊழிக்காலம் வந்தாலும் யார் மட்டும் அழிய மாட்டாங்க, சிவபெருமான் மட்டும் அழிய மாட்டார். பெயர் இலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே, தாழ்நுதல் செய்து இறை காணிய மாலொடு தன் தாமரையானும் நீனுதல் செய்து ஒழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கல்வன். வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான் தான் முதல் அப்படின்னார். தாழ் கூட்டல் நுதல், தாழ்நுதல் செய்து காணியமாள். நம்ம 2 பேர்த்துல யார் கடவுள் என்று இப்ப முடிவு பண்ணணும். அதான் காணிய, இறை காணிய. தம்முள் யார் இறைவன் என்று முடிவு பண்ணுவதற்காக தாழ் முதல், நான் கீழே போறேன் நீ மேலே போ. யாரு முதல்ல முடியையோ அல்லது அடியையோ பார்க்குறோமோ அவங்க தான் நம்ம 2 பேர்த்துல கடவுள் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, ஆரம்பிச்சாங்க வேலையை. இவங்க 1 அடி தோண்டனா சிவபெருமான் 100 அடி நீள்றார். 1க்கு 1:100. இங்கே திருவாரூரில் பக்தச்சன காட்சின்னு ஒரு விழா நடக்கும். இப்போ பாருங்க, தேர் வர ஞாயிறு தேர், பங்குனி உத்தரம் முடிஞ்சு சுவாமி யதாஸ்தானம் அவருடைய அந்த இடத்துக்கு எழுந்தருளப்போ அந்த பக்த காட்சின்னு நடக்கும். அதில் அருமையான அந்த வரலாறு சொல்லும். தியாகராஜ பெருமானுடைய நண்பன் குபேரன் சாமி இங்கே வந்துட்டார். சாமி ரொம்ப நாளாச்சு நீங்கள் வந்து நம்ம குபேரபுரிக்கு ஒரு வாங்கலை அப்படின்னு கூப்பிடுவார். ஏப்பா நான் இங்கே நிறைய வேலை இருக்குது, சாமி நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், 1 அடிக்கு ஒரு பொற்காசு தரேன். ஓ சரி சரி கிளம்பிட வேண்டியதுதான்
எல்லா வேலையும் நிறுத்து, கிளம்பு குபேரபுரிக்கு. சாமி என்ன சாமி என்னமோ நினச்சேன், நீங்கள் பாட்டுக்கு பொற்காசுக்கு ஆசைப்பட்டீங்க. அப்படி இருக்கிறவங்களாம் நினைக்கிறது சிவபெருமானுக்கு தெரியும். அவர் எதுக்கு போகிறாருன்னு பின்னால் தான் தெரியணும். சரின்னு கிளம்பினார். சரி புறப்படலாமா அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சார். 1000 அடி வச்சாராம். அப்படி கிளம்பி கோயிலிருந்து வரத்துக்குள்ள குபேரபுரியில் இருக்கிற செல்வம் பூரா காலி ஆயிடுச்சு. பெருமானே நீ வந்தேனா அப்போ செருக்கோடு இறைவனிடத்தில் அணுகனா 1:100, அன்போடு அணுகுனீங்கன்னா 100:1. அப்படியே ஆப்போசிட். பெருமானே அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா 100 அடி பெருமான் இங்கே வந்துடுவார் முன்னால். நான் யார் அப்படின்னு எடுத்து வச்சா ரிவர்ஸ் கீர் போட்டு இப்போ 2 பேரும் நான் கடவுள் நீயா நானா அப்படின்னு அப்பயே வந்துருச்சு நிகழ்ச்சி. மேலே பறக்கிறாரு பிரம்மா அன்னப்பறவையா. இவர் ஒரு அடி பறந்தா ஏன் சிவபெருமான் நீள அகலம் இல்லாதவன். அப்பர் சாமி பாடுறார், அவனுக்கு ஏது நீள அகலம்? அவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருப்பவன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் தானே அவனை போய் பார்க்க முடியும், பிடிக்க முடியும். அவன் எல்லா இடத்துலையும் இருப்பவன். நீனுதல் செய்து நோண்டி நோண்டி போனாரு. இவரும் பறந்து பறந்து போனாரு. என்னாச்சு? ஒழிந்து 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க? ஆமளவும் தங்களால் உடம்புல பலம் இருக்கிறவர்களும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் செயலற்று போனார்கள். ஒழிய நிமிர்ந்தான். 2 பேரும் செயலற்று போனார்கள். சிவபெருமான் எப்படி நின்னாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியாக நின்னார். நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா வலம் வர்றப்போ சுவாமியினுடைய கருவறைக்கு அப்படியே பின்னால் பரிவாரத்தில் லிங்கோத்பவர்னு திருமேனி, அந்த லிங்கோத்பவர் திருமேனியை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் நடுவில் சோதி இருக்கும், அதில் உருவம் இருக்கும். அந்த உருவத்தில் திருமேனியில் முடியும் தெரியாது, அடியும் தெரியாது. இதுதான் அண்ணாமலையார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியாக இறைவன் நிமிர்ந்தான். அதான் அந்த பாட்டில் சொன்னாரு, நிமிர்ந்தான். ஆக செருக்கை ஒழிப்பதற்காக நிமிர்ந்தான். ஆனால் அன்புக்கு பெருமான் என்ன பண்ணிடுவார்? விறகு வெட்டியே வருவார். எவ்வளோ எளிவந்த பிரான் தெரியுங்களா? அவர்களுடைய செருக்கை ஒழிக்கணும்னு அப்படி நிமிர்ந்தார். வானுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம் மேவிய பெம்மான். இப்போ வாழ் முதல் வாளை போன்ற அழகிய நெற்றியுடைய அந்த பதியில் வாழக்கூடிய பெண்கள் தலைவி, அவர்கள் சிந்தையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர். அந்த தளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் முதலாகிய வையத்தவர். ஏன் மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்றாங்க? யாரை சொல்றாங்க? பெண்களை தான் சொல்றாங்க. காவிரி, கங்கை, யமுனை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆமா, பெண்களை தான் சொல்றாங்க. மகளிர் முதலாகிய வையத்தவர் அப்படின்ட்டார். முதல்ல மகளிர் முதலாகிய எல்லாரும் ஏத்த பேணுதல் செய் பிரமாபுரம். எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய இறைவன், எல்லா உயிர்களாலும் விரும்பப்படக்கூடிய இறைவன் பிரமாபுரத்தில் எழுந்தருளிருக்கும் பெம்மான் இவன் என்றே. புத்தரோடு பொறியில் சமனும் புறம் கூற நெறிநில்லா ஒத்த சொல்ல உலகம் பழிதேர்ந்து எனது உள்ளம் கவர்கல்வன் மத்தையானை மருக உரிபோர்த்தது ஓர் மாயம். இது என்ன? பித்தர் போலும் பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. புத்தர் சமணர் 2 பேருக்கும் பொறியில் அப்படிங்கிறது பொது. பொறியில்லாத புத்தர்களும் சமணர்களும் புறம் கூற, அதான் புண்ணியம் இல்லாதவர்கள் அர்த்தம். புண்ணியம் இல்லாத புத்தர்களும் சமணர்களும்
புறம் கூற, புறம் கூறுதல் என்ன அர்த்தம்னா நேருக்கு நேரு சொல்ல முடியாது, ஆனா அவங்க இல்லாதப்ப சொல்றது, அதுக்கு பேர் தான் புறம் கூறுதல்னு அர்த்தம். நேர்ல சொல்ல முடியாது, இவ்வளோ போல ஆள் இல்லைங்க அப்படிங்கிறது. அப்புறம் யார் தெரியுமா அப்படிங்கிறது, அதுக்கு பேர் தான் புறம் கூறுதல். அந்த புத்தர்களும் சமணர்களும் நேரா சொல்ல முடியாது, நேர் நின்று சொல்ல மாட்டாத அவர்கள் பிழைபட்ட கருத்துக்களை ஒத்த சொல்ல நில்லா, ஒத்த நெறி நில்லா வரம்பில்லாத பிழைபட்ட கருத்துக்களை எங்க சொல்ல மாட்டாங்க? சைவ சமயத்தை சார்ந்திருப்பவங்கிட்ட நேருக்கு நேரம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னா உண்மை வெளிவந்துடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய இந்த நம்ம வரலாற்றிலேயே பார்த்தோம்னா தெரியும். நம்முடைய மணிவாசக பெருமான் திருச்சாளல் பதிகம், அந்த பதிகத்தினுடைய பாடப்பட்ட சூழல் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சமணர்கள் புத்த மன்னனுடைய மகளை பேச வைச்சார். அதுபோல அவர்கள் பொய் எடுபடாது, அதனால இல்லாதப்ப பேசுறது. எத்தனை நாள் கணக்கே இல்லைங்க. என்ன பேசுறதெல்லாம் பிழைப்பட்ட கருத்து. பிழைப்பட்ட கருத்தை உலகம் பூரா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பெருமான் என்ன பண்ணாரு? அவங்க கிட்ட போய் நீங்க சொல்றது பொய், அப்படி இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. சிவபெருமான் தன்னுடைய கருணையை செஞ்சுக்கிட்டே இருந்தார். இவங்க புத்தரும் சமணரும் பிழைப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய கருணையை செய்துகிட்டே இருக்கிறார். அப்படின்னா அந்த இறைவன் தன்னுடைய கருணை செயல்களை வேண்டுதல் வேண்டாமை இல்லாது உயிர்களுக்கு செய்து கொண்டே இருக்கக்கூடிய திறத்தை உணர்ந்த என்னுடைய ஆன்மாவை தன்மயமாக்கி கொண்டான். மத்த யானை மருக உரி போர்த்ததோர் மாயம், மதம் பிடிச்ச யானை மருண்டு போகும் வண்ணம் அதை அடக்கி அதனுடைய தோலை உரித்து போர்த்தாரே, அது என்ன மாயம் தெரியலையே. அந்த மாயமான செயலை செய்த பித்தர் போலும் பித்தரை போல் உயிர்களுக்கு அருள் செய்யக்கூடிய பிரமாபுரம் மேவிய பெம்மான். நிறைவா திருக்கடைக்காப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் 10 பாட்டுக்கு அப்புறம் 11வது பாட்டுக்கு திருக்கடைக்காப்புன்னு பேர். அவருடைய 3 திருமுறைகளுக்கும் திருக்கடைக்காப்பு என்று பெயர். அப்பர் சுவாமிகளுடைய 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளுக்கும் தேவாரம் என்று பெயர். நம்பி ஆரூரருடைய 7ஆம் திருமுறைக்கு திருப்பாட்டு என்று பெயர். பொதுவாக மூவர் முதலிகளையும் தேவாரம் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் நம்ம சிறப்பாக பார்த்தோம்னா திருக்கடைக்காப்பு இதில் என்ன சொல்றாரு பாருங்க. அருநெறிய மறைவள்ள முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அருநெறிய மறைவல்ல முனி, நான் பிரம்மாவை சொல்றார். அருநெறிய மறை வேதம், வேதத்தில் வல்லவனாகிய முனி பிரம்மா. அந்த பிரம்மா அகன் பொய்கை அலர்மேய, பொய்கை நீர்நிலையில் மலர்ந்திருக்கும் தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மா நான்முகன் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை. அந்த பிரம்மா பெருநெறிய பிரமாபுரம், பெருநெறி இறைவன் வகுத்த ஆகமம். ஆகமம் என்பதை இங்க சொல்றார். ஆகமம்ங்கிறது என்னது? பெருமான் உயிர்களுக்கு நல்கக்கூடிய இந்த மலம் அறுத்து வினை கடிந்து உயிர்களுக்கு உய்வை தரக்கூடிய அந்த கருணையை சொல்றார். பெருநெறி என்பது உயிர்களுக்கு இறைவன் வீடு பேற்றை வழங்குவதை குறிக்கும். பெருநெறிய பிரமாபுரம், அந்த பெருநெறியை தரக்கூடிய இறைவன் எங்க இருக்கிறாரு?
பிரமாபுரத்தில் மேவி இருக்கிறார். பெருநெறிங்கிறது என்னங்க? சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னார். அப்ப சிறுநெறின்னு ஒன்று இருக்குது. மணிவாசகர் சொன்னார், இந்த பெருநெறி என்பது ஒன்று இருக்குது. இறைவனை சென்று அடைவதுதான் பெருநெறி, மற்றதெல்லாம் ஆமா சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் அப்படின்னு மணிவாசகர் அருளுகிறார். இப்போ இங்கே அதான் சொல்றார், பெருநெறிய உயிர்களுக்கு மலபரிபாகம், சத்தினிபாதம், இருவினை ஒப்பு இதெல்லாம் நிகழச் செய்வது, அதான் பெருநெறி. அப்படி சத்தினிபாதத்தை அடைந்த அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் வீடு பேற்றை நல்குவான். அதான் அந்த இடத்துல பெருநெறி என்பது. பெருநெறியாகி வீடு பேர் எப்போ வரும்? இதெல்லாம் நடக்கும். இவன் தன்னை பிரமாபுரத்தில் விரும்பி எழுந்தருள் இருக்கக்கூடிய என் உள்ளத்தை கவர்ந்த பெருமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். ஒரு நெறி அப்படிங்கிறது ஒரு சமயம் அப்படின்னு பொருள். ஒரு நெறி சைவமாம் அந்த சமயத்தில் வழி, அவனை அடையக்கூடிய வழி மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன். அப்போ நாம வாழக்கூடிய வாழ்க்கையில பெருமானை சென்றடையக்கூடிய சமயத்தை சாரணும். அந்த சமயத்தில் இறைவனால் அருளப்பட்ட, அருளாளர்கள் வாயிலாக அருளப்பட்ட நூல்கள், அந்த நூல்களை கற்று சிந்தித்து தெளிவடைந்து அந்த நூல்களில் வகுக்கப்பட்ட நெறிப்படி வாழணும். அதன் பிறகு அவனை அடையக்கூடிய வழி நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கப்பெற்ற வழியில் நின்று அவனை அடைய வேண்டும். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. அப்ப இதை பாடினவர் யாரு? ஞான சம்பந்தன் மட்டும் இங்க சொல்லல, அதுக்கு முன்ன சொல்றதா முக்கியம். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். அப்போ அவங்க அவருடைய அந்த குலமும் அவர் அவதரித்த கோத்திரமும் வழி வழியாக சிவபெருமானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய தொண்டு செய்பவர்கள். அதன் வழி வந்தவர் அச்சமயத்தில் நின்று பெருமானை உணர்ந்து அவனுடைய அருளை பெற்று நிற்கக்கூடிய நிலை சொல்றார். அப்படி ஒரு நெறிய மனம் வைத்து உணர், அப்பதான் இறைவனை உணர முடியும். நெறியில் நிற்காம இறைவனை ஒரு காலம் உணர முடியாது. அதான் இந்த தொடர் நமக்கு சொல்லுது. ஏன் நமக்கு இன்னைக்கு உலகியல்ல நிறைய இறையை சார்ந்து நிற்கும் பொழுது நிறைய குழப்பங்கள் உண்டு. அங்க ஒரு மார்க்கம், இங்க ஒரு மார்க்கங்க, இப்படிங்க. இது ஒருத்தர் சொல்லுவார், நமக்கு நூல்கள் தான் நமக்கு பிரமாணம், நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட சாத்திரமும் தோத்திரமும் தான் நமக்கு, அதுல சொல்லப்பட்டது தான் அந்த உண்மை பொருள் தான் நாம எடுத்துக்கணுமே தவிர, வாட்ஸ்அப்பில் வந்துச்சிங்க, ஃபேஸ்புக்கில் வந்துச்சிங்க, அங்கே வந்துச்சு, இங்கே வந்துச்சு, அதுக்கு என்ன சான்று? இந்த தேவாரத்தில் இது சொல்லியிருக்குது, இல்லை இந்த சைவ சித்தாந்த சாத்திர நூலில் இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு எடுத்துக்கொள்ளணுமே தவிர கூடாது. நம்முடைய சமயம் நெறியில் நிற்பதைத்தான் வலியுறுத்துது. எங்கேயுமே நீங்க சரியை, கிரியை, யோகம் இந்த 3 தவத்தையும் செஞ்சாதான் ஞானம் கிடைக்கும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இல்லைங்க நானே அப்படின்னா அது கிடையாது. முதல் சரியில் இருந்தால் தான் அந்த புண்ணியம் எங்கே கொண்டு வந்து விடுங்க. நான் நேராக சிவபூஜை வாங்கி நான் சிவபூஜை பண்ணுறேன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமாம், எல்லோரும் முன்னே என்ன பண்ணியிருப்போம், கோயிலுக்கு போயிருக்கணும், அங்கே கோயிலுக்கு போய் வனம் வந்து அதுக்கப்புறம் அங்கே அதை பணி செய்து அதுக்கப்புறம் கிடைத்த பக்குவம், ஒரு நாள் உபதேசம் கிடச்சி சமய வழிபாடு பண்ணி அப்புறம் உபதேசம் வாங்கி சிவபூஜை பண்ணி இப்படி தான் நம்முடைய நெறியில் நிற்போமே தவிர நேரடியாக நம்ம நூல்கள் அப்படி சொல்லலை. அப்போ ஒரு நெறி நம்முடைய சமயத்தில் சொல்லப்பட்ட அந்த நெறியின்படி நின்றால் மட்டும்தான் இறைவனை
உணர முடியும். எந்த தேவாரத்திலையும் பூசை பற்றி சொல்லாத கிடையவே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்க, பூவும் நீரும் சொல்லியே இருக்கும் பூசை. இப்போ அந்த நெறியில் நிற்காமல் எப்படி இறைவனை உணர முடியும்? நான் பூசை பண்ண மாட்டேன், இறைவனை உணர முடியுமா? சத்தியமாக உணர முடியாது. நான் அவனை பாட மாட்டேன், உணர முடியாது. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த. அப்போ ஒரு நெறியில் நின்று இறைவனை உணர்ந்த ஞான சம்பந்தன் ஆகிய நான் உரை செய்த. இப்போ ஒரு நெறியில நின்ன அப்படின்னு அங்கேயே இறைவன் கருணையை சொல்லிட்டார். ஏன் 10 பாட்டிலையும் சொன்னாரு, என்னை அவன் தன்மயமாக்கி கொண்டான். என்னையே அவன் தன்மயமாக்கி கொண்டான்னா இந்த பாட்டை பாடினது யாரு? சிவபெருமான் என்னுள்ளிருந்து கொடுக்கிறான்னு அர்த்தம். இதை ஒரு பதிகத்தில் எனதுரை தனதுரைன்னு சொல்லுவார். சிவபுரத்தில் ஒரு தேவாரத்தில் வழி மொழிந்ததுன்னு பாடுவார். தமிழ் விரகல், ஆமாம், இறைவனுடைய மொழியை வழிமொழிந்தேன்னு பாடுவார். ஆமாம், இளம்பையங்கோட்டூர். திருநெறிய தமிழ் சொன்னது யாருன்னு சொல்லிட்டார். சொன்னது என்ன தெரியுமா? திருநெறிய தமிழ். அது என்னங்க திருநெறி? இப்ப வேதங்களில் சொல்லப்பட்டது அருநெறி. உயிர்களுக்கு இறைவன் செய்யக்கூடிய கருணை பெருநெறி. நாம பின்பற்ற வேண்டியது ஒரு நெறி. அப்படி நின்னா இந்த திருநெறிய தமிழ் என்ன பண்ணும்? தொல்வினையை தீர்க்கும். எப்படி? எளிதாக தீர்க்கும். அதனால திருநெறி அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இறைவனால் வேதங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லாருக்கும் பொது, மனிதனானா எப்படி வாழணும் அப்படின்னு பொதுவான அறம் வேதம். சிவபெருமான் இணைந்து அவனை அடைந்தவர்கள் பெறக்கூடியது வீடு பேறு. அப்படி அவர்கள் செல்லக்கூடிய நெறி பெருநெறி. இறைவனை அடையும் பொருட்டு செல்லக்கூடிய நெறி பெருநெறி. அதுதான் ஒப்பற்ற நெறி. அதுதான் திருவை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நெறி, திருவாகிய சிவத்தை. அப்போ நமக்கு திருமூலர் சொல்றார், திருநெறியாவது சித்து சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து குறுநெறியாம் சிவமாநெறி கூடும் ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே அப்படின்னு திருமூலர் சொல்றார் திருமந்திரத்தில். அப்போ தொல்வினை தீர்தல் எளிதினார். தொல்வினைனா பழமையான வினை. பழமையான வினை அப்படிங்கிறதுல எல்லாமே அடங்கிடிய அந்த வினை தான் மறுபடியும் நமக்கு பிராரத்தமாக வர இருக்குது. அப்படி பிராரத்தமாக வந்துச்சுன்னா அந்த வினை நுகரும் பொழுது ஆகாமியமும் ஏறும். அப்போ பழைய வினையே என்ன பண்ணிட்டாரு? தீர்த்துட்டார்னா பிராரத்தம் கிடையாது, ஆகாமியம் கிடையாது. இப்போ கொண்டு வந்தது மட்டும் கழித்தால் போதும். அதான் சொல்லிட்டாரு, தொல்வினை தீர்தல் எளிது. யாருக்கு? தமிழ் வல்லவர். தமிழ் வல்லவர். இப்போ இந்த திருப்பதிகத்தை நாம் எப்படி ஓதணும்? தமிழ் வல்லவர். அப்போ பண்ணோட இசையோட பொருள் உணர்ந்து பதிகத்தை ஓதினால் நம்முடைய சஞ்சீதம் என்று சொல்லக்கூடிய பிராரத்தத்தை கொடுப்பதற்கு இருக்குது. அந்த இங்கே இருக்கிற இடம் சஞ்சீதத்தில் இருக்குது. அந்த தொல்வினை என்பது எளிதில் தீர்ந்துவிடும் அப்படின்னு இந்த பதிகத்தில் அருமையாக சொல்கிறார். அப்போது ஒரு நெறி என்ற அந்த சொல்லில் நமக்கு இந்த நெறியில் நிற்பதற்கு குருநாதர் உபதேசம் செய்வார். அவருடைய அருள் நோக்கத்தினால் நம்முடைய சஞ்சீதங்கிற வினை என்ன ஆகிடும்? எரிஞ்சி சாம்பலாயிடும் சைவ சித்தாந்தம். அப்போது குருநெறி என்று சொல்லக்கூடிய இந்த ஒப்பற்ற நெறியில் நம்முடைய சஞ்சீத வினைகள் எல்லாம் சாம்பலாயிடும். அதனால் இந்த பதிகம் தான் குருவருள் பதிகம் என்று போற்ற பெறுகின்றது என்ற அளவில் இந்த பதிக சிந்தனை நிறைவு செய்து அடுத்து நமக்கு திரு இடைமருதூர்